நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி அவருக்கு விவசாயம் பண்றதுக்கு அவர் கிணத்துல இருந்து 2 பானையில அவர் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாரு. அப்புறம் அதிலேயே ஊத்துவாரு. அப்படியே அவர் தண்ணி எடுத்துட்டு வரும்போது 2 பானையில ஒரு பானை நல்ல பானை, இன்னொரு பானை ஓட்டை பானை. அந்த நல்ல பானைக்கு பெருமை தாங்க முடியல. ஆகணும் நல்லா நல்ல சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இதில் அது அந்த ஓட்டை பானையை பார்த்து எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ ஓட்டை இதில் தண்ணியே நிற்க மாட்டேங்குது, எல்லாம் கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படியே அந்த ஓட்டை பானை ஒரு 2 வருஷம் பொறுத்துது. அப்புறம் 3ஆவது வருஷம் அவங்க முதலாளிக்கிட்ட, ஐயா இந்த மாதிரி நான் ஓட்டையவே தண்ணி ஊற்றிட்டே வரேன், என் ஓட்டை அடைக்கிறதுக்கு தான் நீங்கள் ஒரு வழி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அந்த விவசாயி சொன்னாரன், நீ சைட்லலாம் பார்த்தியா அப்படின்ட்டு. பார்த்தேன் ஐயா, நீ வர வழியில் பார்த்தியா ஃபுல்லாக பூச்செடி எல்லாம் வளருது. நான் அந்த பூச்செடியிலேருந்து பூவை பறித்து எங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத சந்தையில் விற்று காசும் சம்பாதிக்கிறேன். அதனால தான் உன் ஓட்டையை நான் அடைக்கலை, சரி பண்ணல. அப்புறம்தான் அந்த பூச்செடிக்கு அதோட மகத்துவம். ஆஹா, நம்ம எவ்வளோ உயர்ந்தவன். உடனே அந்த நல்ல பானை கப்பு சிப்பாக ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளை யார் என்ன கேலிக்கின்ற என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். அதான் இந்த கதையோட அர்த்தம். இன்னொரு கதை. ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லா மாணவர்கள்கிட்டையும் கேட்டார். ஃபஸ்ட்டு மாணவன்கிட்ட கேட்டார், ஏப்பா நீ படித்து என்ன போகிறன்னு. நான் ஸ்டேட்டு மாவட்ட அளவில் நான் படித்து பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. சரின்னு உடனே இன்னொரு மாணவன்கிட்ட கொடுக்குறாரு, நீ படித்து என்னப்பா போகிற. நான் மாநில லெவலில் ஃபஸ்ட்டாக பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. உடனே ஆசிரியர் என்ன செய்ய, இதுக்கு மேலே பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு. உடனே 3ஆவது மாணவன்கிட்ட, நீ என்னப்பா போகிறேன். நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரப்போகிறேன்னா. உடனே டப்புன்னு எல்லாரும் டப்புன்னு கப்சி முன்னாடி அது கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரேன்னா அந்த 2 மாணவனுக்கு முன்னாடி இந்த மாணவன் தான். என்றைக்குமே புத்திசாலிகள் நல்லா புத்திசாலியில் இருக்கணும். புத்திசாலியில் பதில் சொன்னதுனால அந்த மாணவன் எல்லாரும் பாராட்டணும். இதுதான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.